திருச்சியில அந்த பேர்ட்ஸோட சவுண்டு, இந்த இலைகளோட சவுண்டு தான் பார்க்கணுமா இருக்கு. நல்லா இருக்குல்ல? எனக்கு ஒரு டவுட்டுப்பா. இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம்ல, திடீர்னு ஒருத்தன் வந்து மேலே ஏறி வந்து மூச்சு வாங்குறான். பின்னாடி ஒருத்தன் வந்து ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அவனை குனிய வச்சு குத்தி ரத்தம் பொறிக்குதுப்பா. எப்படி இருக்கும்? ஐய, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? போ வேலையை பாரு, அதெல்லாம் நடக்காது. A few moments later. என்னப்பா பண்றீங்க? சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்ல. போர் அடிக்குதுப்பா. போய் நீ ரீல்ஸ் பாரு. அப்பா எனக்கு ஒரு ஐடியாப்பா. நீங்க உட்காந்து அமைதியா ரீல்ஸ் தானே பார்த்துட்டு இருக்க. நீ திடீர்னு ஸ்லிப் ஆகி அங்கிட்டு பாஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? சாமி போ வேலையை பாரு, சாவடிச்சிடாத. என்ன ஆயிருக்கும்? A few moments later. ஆமா இருக்கு. இருங்க, நான் ஒரு 10 நிமிஷம் கூப்பிடுறேன். நாங்க பேசுறத கேட்டு நீங்க இருக்கிட்டாவீங்க. கூப்பிடுறேன். நான் இரிட்டேட் பண்ற மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்போ நல்ல நாலேஜ் யூஸ் பண்ணி ஒரு டவுட்டோட வந்திருக்கேன். சரி கேளு. இப்போ வந்து நம்ம இங்கே இப்படி நிற்கிறோம்ல, இப்போ இங்கிட்டா இருந்து ஒரு பெரிய சுனாமி வந்து நம்மள எல்லாம் அடிச்சு எலும்பெல்லாம் முறிச்சு தூக்கிட்டு இங்கிட்டா போயிடுச்சு. எப்படி இருக்கும்? இங்கிட்டு போவேனா? அப்புறம் இங்கிட்டு போட்டோம். இப்படி இங்கிட்டு போனால் தானே நல்லா இருக்கும். உன் வாயில நல்ல வார்த்தையே வராது, ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த சுனாமியை இங்கிட்டு இருந்து இங்கிட்டு போறது, இங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரும். அது எப்படி? அது வரும். சரி, வந்துச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும்? இங்கே வா காட்டுறேன். இங்கே தெரிஞ்சு பாரு சுனாமி. அப்படியே வந்து அந்த சுனாமிக்குள்ள நீங்க அப்படியே போயிரு. அப்பாடா, என் லைஃப்ல உள்ள சுனாமி போயிருச்சுடா. சந்தோஷம் தான் இனிமே.